கடையிலலாம் செஞ்சு கொடுப்பாங்களே பட்டாணி மசாலா, அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மழை நேரத்துக்கு. எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? 7 மணி நேரம் ஊறின பட்டாணியை கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இது நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணுறேன். ஒரு தக்காளி, ஒரு பாதி பல்லாரி, ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இதை போய் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். இப்போ இந்த டைமில் வெங்காயம் தக்காளி நம்ம பச்சையாக போட்டோம்ல, அதனால் எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். மிக்ஸி ஜாரை நம்ம அந்த கடலையை அவிச்சு வச்ச தண்ணியை விட்டு நம்ம கொஞ்சம் அலசி வச்சுக்கலாம். அதை நம்ம இது கூட சேர்க்க வேண்டாம். இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கரம் மசாலா எல்லாம் சேர்த்துருக்குறோம். இந்த எல்லா பொடிஸும் நம்மக்கிட்டே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். பட்டாணியும் சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சம் பட்டாணியை மட்டும் கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்கோங்க. இது ரொம்ப திக்காக வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும். ஏன்னா கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் இறுகிடும். இது நம்ம ரெடியான பட்டாணி மசாலாவை நம்ம வேணுங்கிற பவுலில் மாற்றிக்கிட்டு அதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கேரட் துருவலும் பல்லாரியும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். நீங்கள் ஓமப்பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அல்டிமேட்டாக இருக்கும்.